ونصلي على رسوله الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإن أحد من المشركين استجارك فأجره صدق الله العظيم اللهم صل على رسولك سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم السلام عليكم வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கும் கண்ணியத்திற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சமீப காலங்களாக சமூக ஊடகங்கள் வழியாக திட்டமிட்டு பரப்பப்படக்கூடிய மிக மோசமான மிக மிக ஆபத்தான இரண்டு சொற்களை நாம் ஒவ்வொரு நாளும் மீடியாக்கள் வழியாக பார்க்கவும் கேட்கவும் செய்கின்றோம். அந்த இரண்டு சொற்கள் மிக ஆபத்தானவை, மிக மிக மோசமானவை. அந்த இரண்டு சொற்கள் என்ன? ஒன்று பயங்கரவாதம், மற்றொன்று தீவிரவாதம் என்பதுதான். இந்த பயங்கரவாதத்திற்கும் தீவிரவாதத்திற்கும் இஸ்லாத்திற்கும் ஒரு கடு அளவு கூட, ஒரு சிறிய சம்பந்தமும் கூட இல்லாத சூழ்நிலையிலே அந்த இரண்டையும் முஸ்லிம்களோடும் இஸ்லாத்தோடும் அதை ஒன்றிணைப்பதற்காக, அதை அவர்களோடு சேர்த்து வைப்பதற்காக வேண்டி என்று ஒரு கட்டமைப்பை இன்று ஊடகங்கள் செய்து கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த நேரத்திலே இஸ்லாத்தை குறித்து நாம் விளங்க வேண்டிய ஒரு செய்தி, இஸ்லாம் இருக்குகின்றதே அல்லாஹ் திருமறையிலே சொல்லும் பொழுது, குற்றவாளிகள் யாராக இருந்தாலும், குற்றம் செய்தவர்கள் எப்பேற்பட்ட எந்த குலத்தையோ எந்த ஒரு பெரும் பதவியிலோ எவராக இருந்தாலும் சரி, அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். குற்றவாளிகள் கைது செய்யப்பட வேண்டும், தண்டிக்கப்பட வேண்டும் என்பதிலே இஸ்லாத்தை போன்று இன்னொரு மார்க்கம் சொல்லவில்லை. எந்த அளவிற்கு இஸ்லாம் குற்றவாளிகளை தண்டிக்க சொல்லுகின்றது, குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுக்குகின்றது என்பதனை நாம் திருக்குர்ஆன் வழியாக பார்ப்போம் என்று சொன்னால், ஒவ்வொரு குற்றத்திற்கும் ஒரு தண்டனை இருக்குகின்றது. உதாரணத்திற்கு கொலைக்கு பழிவாங்குதல், கொலைக்கு கொலை, அது அல்லாமல் மற்ற குற்றங்கள் நிறைய இருக்குகின்றன. அதிலே ஒவ்வொரு குற்றத்திற்கென்றும் ஒவ்வொரு வகையான தண்டனையை குர்ஆன் சொல்லுகின்றது, மார்க்கம் சொல்லுகின்றது. அப்படி ஒருவர் குற்றம் செய்து விடுவாரேயானால், அந்த குற்றம் கொலையாக இருந்தால் அவர் கொலை செய்யப்பட்டு விடுவார். வேறு குற்றங்களாக இருக்குமேயானால், சமூகத்திலே ஏதாகிலும் பிரச்சனைகளை உருவாக்கி விடுவாரேயானால், அது அதற்கென்பதாக சொல்லி சில தண்டனைகளை குர்ஆன் வைத்திருக்கின்றது. அந்த தண்டனையை யார் அனுபவித்து விட்டாலும் கூட அவருடைய ஆயுள் பூராவிலும் அவரை பார்த்த மாத்திரத்திலே இவர் இன்ன தண்டனை பெற்றவர், இன்ன குற்றவாளி என்று அறியக்கூடிய அளவிற்கு அந்த குற்றத்துடைய தண்டனை இருக்கும். கையை வெட்டுவார்கள், தலையிலே சூடு போடுவார்கள், முகத்திலே காயம் விடுவார்கள், பெரிய காயம் ஒன்று. ஒவ்வொரு குற்றத்திற்கும் ஒரு தண்டனை இவர் பெற்றார், மறைக்க முடியாது. யார் அவருடைய ஆயுள் பூராகிலும் யாருக்கு முன்னால் சென்று நின்றாலும் கூட இவர் தண்டிக்கப்பட்டவர், குற்றவாளி என்பதனை மக்கள் ஊர்ஜிதம் செய்து விடுவார்கள். அப்படிப்பட்ட தண்டனையை கொடுக்க வேண்டும். அந்த தண்டனையையும் கூட இரகசியமாக அல்ல,
மக்களுடைய பார்வையிலே மக்களெல்லாம் பார்க்கக்கூடிய இடத்தில் வைத்து செய்ய வேண்டும். அப்போ குற்றத்திற்கு தண்டனை என்பது அவருக்கு மட்டுமல்ல, மக்களுக்கெல்லாம் படிப்பினையாக இருக்க வேண்டும் என்று கூறுவதோடு மட்டுமல்லாமல் அல்லாஹ் கூறுகின்றான், இந்த தண்டனையை மக்கள் பார்க்கும் பொழுது சற்று அதிகமான தண்டனை கொடுத்து விட்டார்களோ, இப்படியும் கூட செய்யலாமா என்பதாக பரிதாபப்படக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்படலாம். அந்த நிலையிலும் கூட நீங்கள் இரக்கம் காட்டி விடாதீர்கள். குற்றவாளிக்கு தண்டனை செய்யும் பொழுது, கொடுக்கும் பொழுது இரக்கம் காட்டுவதையும் ஒரு குற்றமாக இஸ்லாம் சொல்லுகின்றது. அந்த அளவிற்கு குற்றத்தை யார் செய்தாலும், தவறு செய்தாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதிலே இஸ்லாம் மாற்று கருத்து இல்லை. அதே நேரத்திலே ஏதோ சந்தேகத்தின் பேரிலே ஏதோ ஒரு ஆள் இஸ்லாமில் இருந்தான் என்பதற்காக ஏதோ ஒரு காரணத்தை கூறி சமூகத்திலே பிளவுகளை உண்டாக்குவதற்காக வேண்டி என்று தாடியும் தொப்பியும் இருந்தது, நான் பார்த்தேன் என்பதாக சொல்லுவது, தாடியும் தொப்பியும் இஸ்லாமியர்கள் மட்டும்தான் வைக்கின்றார்கள், மற்றவர்கள் வைக்கவில்லையா என்றெல்லாம் கேள்வி வரும். அதை ஊர்ஜிதம் செய்வதற்கு முன்பாகவே இஸ்லாமியர்கள்தான் என்பதாக ஊடகங்கள் பரப்பி விடுவார்கள். அதோடு மட்டுமல்லாமல் அப்படியே ஒரு சில முஸ்லீம்கள் தவறு செய்தவர்களாக இருந்தாலும் தண்டிக்கப்படத்தான் வேண்டும். அதை மக்களுடைய மனங்களில் எப்படி பரப்புவார்கள், அந்த சமூகமே குற்றவாளிகள், அந்த இஸ்லாமில பூராமே பாவம் செய்பவர்கள் என்பதாக முழு சமுதாயத்தையும் கூண்டிலே, அதாவது குற்றவாளி கூண்டிலே ஏற்றி விடுவார்கள். அது மட்டுமா, ஒரு நாட்டையே அழித்து விட வேண்டும், அந்த நாட்டுக்காரன் இது செய்து விட்டான் என்பதற்காக அந்த நாடே அழிக்கப்பட வேண்டும் என்றெல்லாம் பேசப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே, ஒரு காலகட்டத்திலே நாமெல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த ஜும்மாவிலே ஏன் அதை சொல்லுகின்றேன் என்று சொன்னால், நாம் பேச இருப்பது இஸ்லாம் என்றால் என்ன, தீவிரவாதத்தை குறித்தும் இந்த பயங்கரவாதத்தை குறித்தும் குர்ஆன் என்ன சொல்லுகின்றது, நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள், இஸ்லாமிய பார்வையில் தீவிரவாதம் என்றால் என்ன என்பதை குறித்து நமக்கு நேரம் இருக்கக்கூடிய அளவிற்கு நாம் பேச இருக்கின்றோம். முதலாவதாக இஸ்லாம் என்றால் என்ன நமக்கெல்லாம் தெரியும் என்றாலும் ஒரு ஞாபகப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி, இஸ்லாம் என்ற வார்த்தையினுடைய மூல வார்த்தை என்பது சலாமத். சலாமத் என்ற வார்த்தையினுடைய திரிபுதான் இஸ்லாம். சலாமத் என்றால் என்ன, நிம்மதி, மகிழ்ச்சி, பாதுகாப்பு, சந்தோஷம், அருள் என்றெல்லாம் பொருள். அப்போ சலாமத்தாக போயிட்டு வாங்க சொல்கிறோமா இல்லையா? என்ன அர்த்தம்? சந்தோஷமாக நிம்மதியாக போயிட்டு வாங்க, எந்த விதமான இடர்பாடுகளும் இல்லாமல் போயிட்டு வாங்க, வழி அனுப்புறமா சலாமத்துங்கிற வார்த்தை. அந்த சலாமத் என்ற மூல சொல்லிலிருந்து பிரிந்தது தான் இஸ்லாம். ஏனென்றால் யார் அந்த மார்க்கத்தை பின்பற்றுவார்களோ அவர்களுக்கு பெயர் முஸ்லிம், சலாமத்தை பெற்றவர். அப்போ நிம்மதி அடைந்தவர், சந்தோஷத்திற்கு உரியவர், பாதுகாக்கப்பட்டவர் என்றெல்லாம் பொருள். அப்போ யார் ஒருவர் அவருடைய கையாலோ நாவினாலோ பிறருக்கு இடர் தந்து விடுவாரையானார், யாருடைய கையாலோ நாவினாலோ பிறருக்கு இடர் ஏற்பட்டு விடுமோ அவர் முஸ்லீமே அல்ல. பிறருக்கு இடர் தரக்கூடியவன், தொல்லை கொடுக்கக்கூடியவன், பிறரின் மீது பழி தீர்க்கக்கூடியவன் அவன் முஸ்லீம் அல்ல என்பதாக நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எந்த ஒருவன் தன் அண்டை வீட்டுக்காரனுக்கு ஆபத்தாக, அவனுக்கு கெட்டதை செய்யக்கூடியவனாக, துரோகம் செய்யக்கூடியவனாக, அண்டை வீட்டானுக்கு தப்பாக நடந்து கொள்வானோ அவன் அல்லாஹ்வின் மீது ஆணையாக அவன் முஸ்லீம் அல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அது மட்டுமா சொன்னாங்க, அவன் சொர்க்கத்துக்கு நுழையவே மாட்டான் என்பதாக சொன்னாங்க. இந்த அளவிற்கு இஸ்லாம் இருக்குகின்றதே. இது பயங்கரவாதத்தையும் தீவிரவாதத்தையும் வாயாலோ கையாலோ பிறருக்கு இடர் தருவதையும் இஸ்லாம் மிக அதிகமாக எந்த மதமும் எந்த மார்க்கமும் சொல்லாத அளவிற்கு இஸ்லாம்
அதனுடைய கருப்பொருளாகவே வைத்திருக்கின்றது. ஏனென்று சொன்னால் இஸ்லாம் என்பது எந்த ஒரு கம்பெனிக்கெலாம் பெயர் கிடையாது. இஸ்லாம் என்பது எந்த ஒரு அமைப்புக்கெல்லாம் பெயர் அல்ல. இஸ்லாம் என்பது எந்த அல்லாஹ் தன்னை ரப்புல் ஆலமீன்னு சொன்னானோ, இந்த உலகையெல்லாம் படைப்போன் என்று சொன்னானோ, ரப்புன் நாஸ் மனிதர்களுக்கு ரப்புன்னு சொன்னானோ, அந்த அல்லாஹ் இந்த மனித சமுதாயம் எப்படி வாழ்ந்தால் இந்த உலகத்திலே நிம்மதியாக இருக்கும், எல்லோரும் சந்தோஷமாக இருப்பார்களோ, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வழிமுறையை அல்லாஹு தஆலா இந்த மனித வர்க்கத்திற்கு தன் புறத்திலே இருந்து நான் கொடுத்தேன்னு சொல்றான். மற்ற மார்க்கங்களை போன்று மனிதர்கள் கண்டுபிடித்த மார்க்கமல்ல இஸ்லாம். அல்லாஹ் சொல்றான், இன்ன தீன இன்தல்லாஹி அல் இஸ்லாம். தீன் மார்க்கம் இஸ்லாம் அது என் கைவசத்திலிருந்து நான் கொடுத்தது. மார்க்கம் என்றால் இஸ்லாம் தான் என்னால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதாக அல்லாஹ் கூறுகின்றான். அப்படிப்பட்ட மார்க்கத்திலே தீவிரவாதத்திற்கோ பயங்கரவாதத்திற்கோ இஸ்லாத்திலே ஒரு துளி கூட இடம் கிடையாது. இது சம்பந்தமாக திருக்குர்ஆனிலே வழிநடுகிலும் நிறைய ஆயத்துகள் செய்திகள் இருந்தாலும் கூட ஒரு 5 ஆயத்துகள் இந்த தீவிரவாதம் குறித்து, நேசபாசம் குறித்து, ஒருவரை ஒருவர் அண்டி வாழுங்கள், நீங்கள் மதம் பார்க்காதீர்கள், மனிதமும் பாருங்கள், யாரையும் விரோதம் பாராட்டாதீர்கள், அன்பு செலுத்துங்கள் என்று சொல்லக்கூடிய கருத்தை கொண்ட மிக முக்கியமான ஒரு 5 ஆயத்துகளை நாம் பார்க்க இருக்கின்றோம். ஒன்றாவதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சூரே அன்ஆம் என்ற சூராவினுடைய 108வது திருவசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், மனிதர்களுக்கு மத்தியில் பிளவு வந்துவிடக்கூடாது, ஜாதி மோதல்கள் வரக்கூடாது, யாரும் யாரையும் குறித்து எந்த வகையிலும் அவர்கள் ஒரு ஃபசாத் ஃபித்னாக்கள் உண்டாக்கிவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஆயத் அன்ஆம் சூராவினுடைய 108வது திருவசனம். நல்லா கவனமாக பார்த்துக்கணும். இஸ்லாத்தில் தீவிரவாதம் இருக்குது, பயங்கரவாதம் இருக்குது சொல்கிறாங்க இல்லையா, அல்லாஹ் சொல்கிறான் பாருங்க, என்ன எது வித்தாக என்று சொல்லப்படுகின்றதோ, தங்களுடைய கடவுள்தான் சிறந்தது, அவர்களெல்லாம் மட்டமானவர்கள், அவர்களுடைய தெய்வீகம் தப்பு, நாங்கள் தான் சிறந்தவர்கள் என்பதாக சொல்லி தெய்வீகத்தின் பெயரால் வழிபாடுகளின் பெயரால் குழப்பத்தை உண்டாக்கி கொண்டு திரிகின்றார்களே, அல்லாஹ் கூறுகின்றான், மோமின்களே முஸ்லிம்களே, லா தசுப்புல்லதீன யதுஊன மின் தூனில்லாஹ். அல்லாஹ் அல்லாதவைகளை யாரெல்லாம் தெய்வமாக கருதி வழிபடுவார்களோ அவர்களை நீங்கள் திட்டிவிடாதீர்கள், தெய்வங்களை ஏசி விடாதீர்கள், அவர்களை குறை சொல்லிவிடாதீர்கள் அல்லாஹ் சொல்கிறான். அப்போது மத மோதல்கள் தெய்வீகத்தின் பெயரால், இந்த வழிபாடுகளின் பெயரால் நீங்கள் இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லக்கூடாது. எங்கள் கடவுள் தான் பெருசு, எங்கள் கடவுள் தான், நம்ம பயானில் சொல்லிக்குவோம், அடுத்தவங்ககிட்ட போய் சொல்லி வம்பு வளர்க்குற வேலையை வச்சுக்காதேன்னு குர்ஆன் சொல்லு. வலா தசுப்புல்லதீன யதுஊன மின் தூனில்லாஹ். அல்லாஹ் அல்லாதவர்கள் வணங்கக்கூடிய தெய்வங்களை நீங்கள் திட்டாதீர்கள், ஏசாதீர்கள், அவர்களுடைய அந்த செயலுக்கு நீங்கள் வெறுப்பு தெரிவித்து அவர்களை குறை பேச வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன், உங்களுக்கு என்ன வேலை, நீங்கள் ஒத்துமையாக இருங்க உலகத்தில் வாழும் பொழுது, அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை. இரண்டாவதாக மிக முக்கியமான திருவசனம், ஒவ்வொரு நாளும் நாம் அந்த வசனத்தை ஓதிட்டு தான் இருக்கிறோம். சூரா அல் காஃபிரூன் என்ற சூராவினுடைய இறுதி வார்த்தை என்ன சொல்லுது, லக்கும் தீனுக்கும் வலிய தீன். அல்லாஹ் சொல்கிறான், உங்கள் மார்க்கம் உங்களுக்கு, உங்கள் வழிபாடு உங்களுக்கு, உங்கள் மதம் உங்களுக்கு, என்னுடைய வழிபாட்டு முறை, என்னுடைய அந்த தெய்வீக முறை, நான் வணங்கக்கூடிய வணக்கம் அது எனக்கு. நீங்கள் இந்த ஜாதி மோதல்களிலே வழிபாடுகளை வைத்தோ தெய்வங்களை குறை சொல்லுவதை வைத்தோ நீங்கள் உங்களுக்கு மத்தியிலே பிரிவினையை உண்டாக்கி கொள்ளாதீர்கள். அல்லாஹ் சொல்லக்கூடிய இரண்டாவது திருவசனம். மூன்றாவதாக அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது, இப்பொழுதுண்டான காலகட்டத்திலே இந்த உயிரை எடுப்பது, வதைப்பது, தேவையில்லாமல் கொல்லுவது, இப்படிப்பட்ட
இந்த மிருகங்களுடைய உயிருக்கு இருக்கக்கூடிய மரியாதையும் கூட இந்த மனிதர்களுக்கு இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா சூரையை மாயிதாவினுடைய 32வது திருவசனத்தில் அல்லாஹ் கூறுவான், மன் கதல நஃப்ஸன் பிகைரி நஃப்ஸின் அவ் ஃபஸாதன் ஃபில் அர்தி, யார் ஒருவர் காரணமில்லாமல் பழிக்கு பழி, அது கவர்மெண்ட் செய்யணும், அப்படி இல்லாமல் இவனாகவே ஒரு உயிரை பறித்து விடுவானேயானால், அல்லது ஒரு ஃபசாதை ஏற்படுத்தும் விதமாக சமூக பிளவுகளை உண்டாக்குவதற்காக வேண்டி என்று ஒரு வார்த்தையை உபயோகித்து விடுவானேயானால், இந்த ஒரு வார்த்தையால் சமூகம் இந்த ஊரில் பிரச்சனை வந்துருச்சு, இந்த ஆள் சொல்லிட்டாரு என்று சொல்லப்படுமையானால், அல்லது ஒரு கொலை செய்து விடுவாரையானால், அது எவ்வளவு பெரிய குற்றம் தெரியுமா அல்லாஹ்வுடைய பார்வையில். அல்லாஹ் சொல்கிறான், ஃபகஅன்னமா கதலன் நாஸ ஜமீஆ, ஒரு மனித சமுதாயத்தையே எல்லா மனிதர்களையும் அவன் கொன்றுவிட்டவனை போல. ஒரு உயிரை, ஒரு மனிதனை காரணமில்லாமல் ஒருவன் கொன்று விடுவானையானால், கொலை செய்து விடுவானையானால், ஒரு ஃபசாதை குழப்பத்தை ஏற்படுத்தி மக்களுக்கு மத்தியிலே சமூக பிளவை ஏற்படுத்தி விடுவானையானால் அவன் மனித குலத்தையே அழித்தவனை போன்று என்பதாக அல்லாஹ். அவ்வளோ பெரிய குற்றம். அதே நேரத்தில் வமன் அஹ்யாஹா, யாராகினும் ஒருவன் ஒரு மனிதனை ஆபத்தில் இருந்து பாதுகாத்து அவனுக்கு பாதுகாப்பு கொடுத்து அவனுக்கு நிம்மதியை கொடுத்து விடுவானேயானான். ஒரே ஒரு மனிதனுக்கு, அவன் முஸ்லீமும் அல்ல, அவனுக்கு உயிர் பாதுகாப்பு கொடுத்து காப்பாற்றி விடுவானேயானால். இந்த ஆயத்தை தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான், உமன் அஹ்யாஹா ஃபகஅன்னமா அஹ்யன் நாஸ ஜமீஆ, இந்த மனித சமுதாயத்தை அவன் உயிர் கொடுத்தவனை போன்று என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். அப்போது எந்த அளவிற்கு உயிர்கள் மதிக்கப்பட வேண்டும், மனிதமும் காக்கப்பட வேண்டும், பிறரை தன் உயிரை போன்று சமமாக நடத்தப்பட வேண்டும் என்பதிலே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அவ்வளவு பெரிய குற்றத்தை சுமத்துகின்றான். நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா துக்தலு நஃப்ஸுன் ஸுல்மன் இல்லா கான அலா இப்னி ஆதமல் அவ்வல கிஃப்லும் மின்ஹா. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பிள்ளைகளில் 2 பேர், அடிக்கடி பயானில் கேட்போம் நம்ம, ஹாபில் காபில் 2 பேர் இருந்தாங்க. அதில் காபில்னு சொல்லக்கூடிய ஒரு ஹாபிலை கொலை பண்ணிட்டாரு, முதல் கொலை நடந்துச்சு. அதை அடக்கிறதுக்கு முடியாமல் மத்தோரில் தூக்கி போட்டு அலைஞ்சார். குர்ஆன் நல்லா சொல்கிறான், எப்படி அடக்கிறதுன்னு தெரியல, செத்து போகிறதுங்கிறது அப்போ தான் முதல்ல. அப்போது ஒரு காகத்தை அனுப்பி அது ரெண்டோடு சண்டை போட்டுக்கிச்சு, 2 காகம், ஒன்று செத்து போச்சு. அதை தோண்டி அதை அடக்குவதை அல்லாஹ் காட்டினான் என்பதாக சொல்லி, அப்போது உலகத்தில் எங்காவது கியாமத்து நாள் வரையிலே அநியாயமாக ஒரு உயிர் கொல்லப்படுமையானால் அந்த பாவத்தில் ஒரு பங்கு அந்த முதல் மனிதன் காபிலுக்கு சென்று சேரும் என்பதாக நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போது உயிர் பலி என்பது லேசுப்பட்ட வேலை அல்ல, லேசுப்பட்ட காரணம் அல்ல. செய்து விடாதீர்கள். நீங்கள் உண்மை மோமின்களாக இருந்தால் உங்களால் எந்த உயிருக்கும் எந்த ஒரு கஷ்டமும் வந்துவிடக்கூடாது, எந்த ஃபசாதும் வந்துவிடக்கூடாது என்பதனை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அந்த மாயிதா சூராவினுடைய 32வது திருவசனத்தில் சொல்லி காட்டுவான். 4வதாக, லா யன்ஹாகுமுல்லாஹு அனில் லதீன லம் யுகாத்திலூக்கும் ஃபித்தீனி வலம் யுக்ரியூக்கும் மின் தியாரிக்கும், முஸ்லீம்களுக்கு தொல்லை தராத, ஊரை விட்டு விரட்டாத, முஸ்லீம்களுக்கு எந்த வகையிலும் தொல்லையாக இல்லாத ஒரு நாட்டிலோ ஒரு ஊரிலோ நீங்கள் பிற மக்கள் இருக்கக்கூடிய ஊரில் இருக்கிறீங்க, உங்களுக்கு எந்த வகையிலும் எந்த தப்பு நடக்கலை, உங்களை பாதுகாப்பாக தான் இருக்கிறீங்க, நீங்கள் உங்கள் வீடுகள் பாதுகாப்பாக இருக்குது, உங்களை யாரும் துரத்தலை, அப்படிப்பட்ட இடங்களில் நீங்கள் வாழக்கூடிய சூழ்நிலை ஒருமையானால் நீதமாக இருங்கள், நீங்கள் நீதத்தை பாதுகாருங்கள். இன்னல்லாஹ யுஹிப்புல் முக்ஸிதீன், அல்லாஹு தஆலா அந்த நீதம் செய்பவர்களை, நேர்மையாக நடந்து கொள்ளுபவர்களை, இவன் காஃபிர் தானே, இவன் முஷ்ரிக் தானே, இவன் நரகத்துக்கு தானே போவான் என்றெல்லாம் நீங்கள் மனதிலே கொஞ்சமும் நினைத்து அவன் விஷயத்தில் சற்று கூட நீங்கள் அவனுக்கு அநீதம் செய்து விடுவீர்களே, ஆனால்
தண்டிக்கப்பட்டு விடுவீர்கள் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். இது அல் மும்தஹினா என்ற சூராவினுடைய 8வது திருவசனம். இது அடுத்தபடியாக இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய நடந்து போன சில விஷயங்களை உள்ளடக்கிய ஒரு ஆயத்து. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த ஒற்றுமையை, மனிதத்துவத்தை, இந்த இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு தன்மையை எப்படி இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் சொல்லும் பொழுது சொல்லுகின்றான், வயின் அஹதும் மினல் முஷ்ரிகீன இஸ்தஜாரக ஃபஅஜிர்ஹு. உங்களிடத்திலே முஸ்லீம் அல்லாத ஒருவன், ஏதோ அங்கே நடக்கக்கூடிய ஒரு கபலீகரம், ஒரு ஆபத்து, ஒரு துர்ச்செயல் நடக்குகின்றது, உயிருக்கு பயங்கரமான சூழ்நிலையிலே ஒரு காஃபிர் அகப்பட்டு கொண்டான். இந்த காஷ்மீரில் நடந்ததை போன்று அப்போ குண்டு வீச்சுகள், அந்த ஷூட்டிங் நடக்குது. அந்த அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே உங்களிடத்தில் யாராகிலும் வந்து என்னை காப்பாற்றுங்கள் என்று சொல்லிவிடுவானே, ஆனால் உங்களிடத்தில் வந்து என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டா, நீ காஃபிர், நீ முஷ்ரிக், உங்கள் ஜனத்துக்கிட்ட நீ இப்போ நான் ஏன் உன்னை பாதுகாக்கணும் என்று இருப்பவன் முஸ்லீம் அல்ல. அல்லாஹ் சொல்கிறான், வயின் அஹதும் மினல் முஷ்ரிகீன இஸ்தஜாரக ஃபஅஜிர்ஹு. உங்களில் முஸ்லீம் அல்லாத ஒருவன் உங்களிடத்திலே வந்து பாதுகாப்பு தேடுவானேயானால், அவனுடைய உயிர் பயத்தை சொல்லுவானேயானால் அவனுக்கு பாதுகாப்பை கொடுங்கள், கொடுக்க வேண்டும். இஸ்லாம் அப்படித்தான் கொடுத்தார்கள், அப்படித்தான் செய்தார்கள். நம்ம பார்க்குறோம் அதிகமான ஊடகங்களில் சிலர் கொளுத்து விடுறாங்கன்னு பார்ப்போம். ஹயர் அது மட்டும் எல்லாம் சொல்ல, அதுக்கப்புறம் சொல்லலாம் சும்மா அப்லிகுஹு மஅமனஹு. அந்த ஆயத்தை முடிக்கும் பொழுது நீங்கள் என்ன செய்றீங்க, அவர் எது வரைக்கும் பாதுகாக்கணுமா, சாப்பாடு கொடுத்து, உணவு கொடுத்து, படுக்க இடம் கொடுத்து அவரை காப்பாற்றி என்ன செய்யணும், அவரை கொண்டு போய் நீங்கள் விடுங்க. எங்கே கொண்டு விடுங்க, எந்த இடத்துல அவருக்கு உயிர் பயம் இருக்காதோ, நிம்மதி பெறுவாரோ, பரவாயில்லை எங்கள் இடத்துக்கு நான் வந்துட்டேன், இங்கே எனக்கு இல்லை எங்கள் அளவு தான் இருக்கிறாங்க என்று அவர் நிம்மதி பெறக்கூடிய இடம் வரையில் அவரை சென்று விட்டு வாருங்கள். அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை இது. தௌபா சூராவில் 6வது திருவசனம் இது. அப்போ உங்களிடத்திலே ஒரு முஸ்லீம் அல்லாதவர் உங்களிடத்திலே பாதுகாப்பு தேடி வருவாரையானால் அவருக்கு பாதுகாப்பு கொடுங்கள். அவர் எந்த இடத்திலே சென்று விடப்பட்டால் நிம்மதி பெறுவாரோ அதுவரையில் அவரை விட்டு வாருங்கள் என்பதாக திருமறை சொல்லிக் கொடுக்கின்றது. இந்த 5 ஆயத்துகள் நம்முடைய கண்களில் ஏற்பட்டது நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கின்றேன். அல்லாஹு தாலா இன்னும் பல ஆயத்துக்களை சொல்லலாம். அப்போது தீவிரவாதத்திற்கு இஸ்லாத்தில் வேலை இல்லை. நீங்கள் சண்டைக்கே போனாலும் கூட அங்கும் கூட யாரும் உங்களுடைய வரம்பை மீறி நடந்து கொள்ளாதீர்கள். உலகத்து பழக்கம் ஒன்று இருக்குது, சண்டைன்னு வந்துட்டால் அந்த போர்க்களத்தில் ஒப்பாரி இருக்கும்பாங்க, யாரை கண்டாலும் அடி உத என்பது இஸ்லாத்திலே இல்லை. நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு யுத்தத்திற்கு முஅத்தா என்ற யுத்தத்திற்கு சஹாபாக்கள் அனுப்பி வைக்கிறாங்க. போவதற்கு முன்னால் சஹாபாக்கள் எல்லாம் வீரர்கள் நிற்கிறாங்க, அவர்களுக்கு ஒரு உபதேசம் செய்கின்றார்கள். நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாது செல்லுகின்றீர்கள். அப்போது அல்லாஹ்வுக்காக வேண்டின்னு சொன்ன அர்த்தம் இஸ்லாத்தை அழிப்பதற்காக, இஸ்லாத்தை ஒழிப்பதற்காக வேண்டி என்று யாரெல்லாம் அழிக்க வருவார்களோ அவர்களோடு நடத்தப்படக்கூடிய ஒரு தற்காப்பு யுத்தங்கள் தான் இஸ்லாமிய யுத்தங்கள். இஸ்லாம் முஸ்லீம்களாக போய் ஒருவரை அடித்து இஸ்லாத்திலெல்லாம் கொண்டாடல. இஸ்லாத்தை அழிப்பதற்கு ஒழிப்பதற்கு யாரெல்லாம் வந்தார்களோ அவர்களோடு தற்காப்பு யுத்தங்கள். அப்போ அந்த யுத்தத்திற்கு செல்லும் முன்னர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொன்னாங்க, லா ததமன்னவு லிகா அல் அதுவி. முதல் வார்த்தை லா ததமன்னவு லிகா அல் அதுவி. உங்களுக்கு அவர்களில் யாருக்கு மீதாவது ஒரு பகை இருக்கலாம், அவருக்கு உங்களுக்கு எதாவது கொடுக்கல் வாங்கல் இருக்கலாம், அதில் உண்டான எதிரின் மீது சரி தான் சமயம், அவனை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சி அவனை நான் கத்தல் செஞ்சிருவேன் என்ற எண்ணத்தோடு யாரும் வராதிங்கன்னாங்க. அவனை கொல்லணும், உங்களுக்கு அவனுக்கு ஒன்று பகையை தீர்த்துக்கணுங்கிறதுக்காக வேண்டி அவன் வரானா, நான் வரேன். பேரு ஜிஹாது, அடிக்கிறது எதற்காக வேண்டிய உங்களுடைய உள்பகைக்காக வேண்டி அப்படியெல்லாம் வராதீர்கள். லா தக்துலு
லா தத்தமன்னவு லிகால் அதுவி, எதிரியை அதாவது இவன் தான் என்பதாக சொல்லி அவனை தேடி பிடிச்சி போயெல்லாம் கொலை செய்யாதீங்க. உங்களை தேடி அவர்கள் கொல்ல வருவார்களே ஆனால் அவர்களோடு மட்டும் மோதுங்கள். போகக்கூடிய வழியிலே அந்த சண்டைக்கோ சச்சரவுகளுக்கோ அந்த எந்த உயிருக்கோ ஆபத்தில்லாமல் இருக்கக்கூடிய பாதுகாப்பாக இருக்கக்கூடிய வீடுகளிலே புகுந்தோ நீங்கள் யாரையும் தொந்தரவு செய்து விடாதீர்கள் சொன்னாங்க. வலா தக்துலு ஷைஹன், வயோதிகர்கள் ஆங்காங்கே இருக்கக்கூடும், அமர்ந்திருக்கக்கூடும், அவர்களை கொண்டு விடாதீர்கள். வலா இம்ரஅத்தன், பெண்களை கொண்டு விடாதீர்கள். வலா திஃப்லன், குழந்தைகளை கொண்டு விடாதீர்கள். அப்போ உங்களோடு யார் மோத வருவார்களோ, யார் சண்டைக்கென்று வருவார்களோ அவர்களிடம் மட்டும்தான் நீங்கள் சண்டையிட வேண்டுமே தவிர உங்களுடைய பழைய எதிரிகள் என்பதற்காக வேண்டி என்று ஓடி தேடி யாரையும் கொண்டு விட வேண்டாம் என்பதாக நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆக இஸ்லாம் எந்த ஒரு சிறு அனுமதியும் கூட இவன் காஃபிர் முஷ்ரிக் இஸ்லாத்தில் இல்லை, அவன் தெய்வம் பொய்யானது என்பதற்காக சொல்லி யாரின் மீதும் வன்மத்தை பரப்பவோ வன்மமான வார்த்தைகளை சொல்லுவதையோ நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா திருமறையிலும் நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையினுடைய எல்லா கட்டங்களிலேயும் இந்த ஒற்றுமையைத்தான் போதித்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போனாங்க, சுற்றி யூதர்கள் தான் இருந்தாங்க. எந்த யூதர்களின் மீதும் வம்போ வழக்கோ அவர்களை சென்று அவர்களின் மீது சண்டையிடுவதோ செய்யவில்லை. அவர்களாக வரும் பொழுது தடுப்பு யுத்தம் செய்யப்பட்டிருக்கின்றது. ஆக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அப்படிப்பட்ட மார்க்கத்தை தான் நமக்கு இஸ்லாம் என்ற பெயரிலே தன்புறத்திலே இருந்து கொடுத்திருக்கின்றான். அப்படிப்பட்ட மார்க்கத்தையுடைய நாம் ஒரு பொழுதும் யாருக்கும் எந்த தீங்கும் விளைவிக்க செல்லுவதில்லை. அப்படி யாராகிலும் செல்வார்களேயானால் அது உண்மை என்று நிரூபிக்கப்பட்டால் அவர்கள் தண்டிக்கப்படுவதிலும் நாம் எந்த தடையும் சொல்லவில்லை. தவறிழைத்தவர்கள் தண்டிக்கப்படத்தான் வேண்டும். எனவே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த மார்க்கத்தை வீணான பிரச்சனைகளை கொண்டு, வீணான வார்த்தைகளை கொண்டு யாரெல்லாம் இஸ்லாத்தின் மீது தங்களுடைய அந்த கெட்ட நடவடிக்கைகளை அவதூறுகளை பரப்ப செய்வார்களோ, யா அல்லாஹ் நீ அதற்கு பாதுகாப்பு கொடுப்பாயாக, இஸ்லாத்தை பாதுகாப்பாயாக. உன்னுடைய கரத்திலிருந்து வந்த இந்த மார்க்கத்தை முழுமையாக நாங்கள் நீ சொன்ன பிரகாரம் நடந்து பிறருக்கு முன்மாதிரியாக இருந்து யா அல்லாஹ் உனக்கும் இந்த உலக மக்களுக்கு மத்தியிலும் நாங்கள் நற்பெயர் பெற்றவர்களாக எங்களை ஆக்கி அருள் புரிவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.